Illustration 36. The following particulars for the first week of September 2021 relate to X and Y, two workers employed in a factory. Okay. Job completed. Job completed units கொடுத்துருக்காங்க அப்படின்னா actual units அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கிறது. X வந்து 3600, Y வந்து 4200. Out of above, output rejected and unsaleable. இந்த மொத்தமாக அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது இருக்குல்ல, அதில் வந்து சிலதை சேல் பண்ண முடியாது, அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் சிலது வந்து நல்லா இல்லைங்கிற மாதிரி அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்க முடியாது, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்கு வந்து 540 யூனிட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒய் ப்ரொடியூஸ் பண்ணதில் 420 யூனிட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. டைம் அலோடு வந்து 12 minutes per dozen. எம்டிஎஸ்னால் மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 12 யூனிட்ஸ், ஒரு டசன்னா 12 யூனிட்ஸா? ஸோ 12 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிறது. 12 minutes per dozen. 12 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது. அப்போனா ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம். இது வந்து ஈஸி தான். ஓகே. 12 minutes per dozen. டசன்னா 12 யூனிட்ஸு. அப்போ ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு நிமிஷம், 12 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் 12 நிமிஷம் அப்படிங்கிறது. ஒய்க்கு 3 hours per 200 யூனிட்ஸ். 200 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஓகே. பேசிக் வேஜ் ரேட் per hour வந்து ₹5, ஒய்க்கு ₹6. ஹார்ஸ் ஒர்க்கடு வந்து 45, ஒய்க்கு வந்து 50. ஓகே. த நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் per week ஆர் ஃபிக்ஸ்ட் அட் 42 hours. ஸோ நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோனா 42 hours தான். ஆனால் இவங்க வந்து 45 hours 50 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறது இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒர்க்கிங் ஹார்ஸ் ஒரு வாரத்துக்கு 42 தான். ஆனால் எக்ஸ் வந்து 45 ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒய் வந்து 50 ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? போனஸ் இஸ் பெய்ட் at 2/3 of the basic wage rate for gross time worked and gross output produced without deduction for rejected output அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்னா, டைம் சேவ்டு இருக்கும்ல, நம்ம யூஸ்வலாக போடுவோம்ல, டைம் அலோடு மைனஸ் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டைம் சேவ்டு அப்படின்னு போடுவோம்ல, அதுதான். அந்த டைம் சேவ்டை இவங்க வந்து அந்த டைம் சேவ்டுக்காக இவங்க போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, பேசிக் வேஜ் ரேட் ஃபார் கிராஸ் டைம் ஒர்க்கு, அவங்க எவ்வளோ ஹார்ஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேசிக் வேஜ் ரேட். அது பேசிக் வேஜ் ரேட்னா இங்கே இருக்குல்ல ₹5, ₹6 அது. ஆனால் அது அப்படியே கொடுக்காம இன்ட்டு 2/3 போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ போனஸ் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்னு போடணும். ஸோ 12 minutes வந்து ஒரு டசனுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா 3600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 3 hours வந்து 200 யூனிட்ஸ்க்கு, அப்போ 4200 யூனிட்ஸ்க்கு எத்தனை ஹவர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதையும் இந்த ஆக்சுவல் ஹார்ஸையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அதுதான் போனஸ் ஹார்ஸ். அந்த போனஸ் ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து இது ₹5 வந்து பேசிக் வேஜ் ரேட், இங்கே ₹6 பேசிக் வேஜ் ரேட், இன்ட்டு 2/3 அப்படி போட்டோன்னா போனஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தவுட் டிடக்ஷன் ஃபார் ரிஜெக்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிப்போம்ல, ஸ்டாண்டர்ட் டைம் வந்து நீங்கள் பாட்டுக்கு 3600 - 540 அப்படின்னு போட்டு மீதி இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் போடாதீங்க. அந்த மொத்தமாக 3600க்கும் 4200க்கும் போடுங்க. ஸோ ரிஜெக்டட் அவுட்புட்டை மைனஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ சம் போடும்போது அது சொல்கிறேன். The rate of overtime for first 4 hours is paid at the time plus 1/3. And for the next 4 hours is paid at time plus 1/2. ஸோ ஓவர் டைம் வந்து எப்படி போடணுன்னா, இந்த 45 இருக்குது, ஆனால் இங்கே 42 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 50 இருக்குது, ஆனால் 42 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஓவர் டைம். அது ஃபஸ்ட்டு 4 மணி நேரமாக இருந்ததுன்னா பேசிக் வேஜ் ரேட்டை விட 1/3 அதிகமாக தருவோம். நெக்ஸ்ட்டு 4 மணி நேரத்துக்கு வந்து 1/2 அதிகமாக தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஃப்ரம் த above data calculate for each employed number of bonus hours and amount of bonus earned. ஓகே. நெக்ஸ்ட்டு டோட்டல் வேஜஸ். டோட்டல் வேஜில் வந்து எப்படி இருக்கும்னா, பேசிக் வேஜும் இருக்கும், ஓவர் டைமும் இருக்கும், போனஸும் இருக்கும். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் வேஜ் கிடைக்கும். அதை கண்டுபிடிங்கன்னு பியில் சொல்லியிருக்காங்க. சியில் வந்து டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் per 100 சேலபிள் யூனிட்ஸ். ஸோ நம்ம இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வேஜ் கண்டுபிடிக்கணும்ல, அது வந்து ஆக்சுவல் யூனிட்ஸ்க்கு இருக்குமா, அது வந்து 100 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இது வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, போனஸ் ஹார்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். போனஸ் ஹார்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, போனஸ் ஹார்ஸ்னால் என்னென்னா டைம் சேவ்டு, அதுதான் போனஸ் ஹார்ஸ். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டாண்டர்ட் டைம்னா என்னது? டைம் நம்ம எவ்வளோ அலோவ் பண்ணுவோங்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸ் போடணும். இங்கே புக்கில் வந்து 12 யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, டசனுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் 200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை போடக்கூடாது, ஆக்சுவல் யூனிட்ஸ்க்கு போடணும். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸ் மைனஸ் இங்கே வந்து
எவ்வளோ ஹவர்ஸ் இவங்க எடுத்திருக்காங்கங்கிறது மைனஸ் ஹவர்ஸ் ஒர்க்டு அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஹவர்ஸ் ஒர்க்டு இது போட்டோன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், போனஸ் ஹார்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு போடுவோமா, எக்ஸ்க்கு வந்து போனஸ் ஹார்ஸ் போட போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வித்தவுட் டிடக்ஷன் வித்தவுட் டிடக்ஷன் ஃபார் ரிஜெக்டட் அவுட்புட்னு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் இந்த 540 420 மைனஸ் பண்ணாமல் ஃபுல் 3600 ஃபுல் 4200 எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ 12 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 12 யூனிட்ஸ்க்கு 12 மினிட்ஸ் பர் டசன், ஒரு டசனுக்கு 12 யூனிட்டா, அப்போ 12 மினிட்டுங்கிறது 12 யூனிட்க்கு. அப்போ 3600 யூனிட்க்கு எத்தனை ஹவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இது நார்மலாக நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம்ல, அதுதான் 12 யூனிட், ஒரு டசன்கிறதுனால 12 யூனிட். ஸோ 12 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. 3600 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம், 3600 இன்ட்டு 12 டிவைடட் பை 12 அப்படின்னு போடுவோமா, அவ்வளோதான். இப்போ வந்து நான் இப்போ சொன்னேன் அவ்வளோதான். இப்போ 12 மினிட்ஸுங்கிறது 12 டசனுக்கு, 12 மினிட்ஸுங்கிறது 12 யூனிட்ஸ்க்கு. அப்போ 3600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம இங்கே நான் போட்டு காமிச்சது தான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன். 3600 இன்ட்டு இந்த 12 டிவைடட் பை இந்த 12. ஓகேவா? இப்போ இது வந்து எதில் வரும், மினிட்ஸில் வரும். ஏன் மினிட்ஸில் வரும், ஏன்னா 12 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது மினிட்ஸில் வரும். நமக்கு மினிட்ஸில் வேணாம், நமக்கு ஹவர்ஸில் வேணும். அப்போ ஒரு மினிட்ஸ்க்கு எத்தனை 1 ஹவருக்கு எத்தனை மினிட்டு, 60 மினிட். 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்டா. அதனால் இதை டிவைடட் பை 60 பண்ணோன்னா நமக்கு ஹார்ஸில் வந்துடும். புரியுதா? நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு மினிட்ஸில் வரும், ஏன்னா 12 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மினிட்ஸில் வேணாம், ஹவர்ஸில் வேணும். ஏன் ஹவர்ஸில் வேணும்னா ஆக்சுவல் டைம் இருக்குல்ல, ஆக்சுவல் டைம் ஒர்க் பண்ணுது, அது வந்து ஹவர்ஸில் இருக்குது. அதனால நமக்கு ஹவர்ஸில் வேணுங்கிறதுனால மினிட்ஸை ஹவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிவைடட் பை 60 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ 12 கேன்சல் ஆயிரும். 3600 டிவைடட் பை 60 போட்டோன்னா 60 வரும். 60 ஹவர்ஸ் தான் வந்து எக்ஸோடைய போனஸ் ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஹவர்ஸ் பர் 200 யூனிட்ஸ். அப்போ இங்கே 4200. 3 ஹவர்ஸுங்கிறது நம்ம இப்படி உங்களுக்கு டைரெக்டாக போடுறது புரியலன்னா நீங்கள் இப்படி ஏதாவது ஓரமாக இப்படி எழுதிக்கலாம். 3 ஹவர்ஸுங்கிறது 200 யூனிட்க்கு. நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ யூனிட்ஸ்க்கு தேவை, 4200 யூனிட்ஸ்க்கு தேவை. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4200 இன்ட்டு 3 டிவைடட் பை 200 அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 4200 இன்ட்டு 3 டிவைடட் பை 200. இது வந்து ஹவர்ஸ்லேயே தான் இருக்குது, இங்கே வந்து மினிட்ஸில் இருக்குது 12 மினிட்ஸ் தான். ஆனால் இங்கே 3 ஹவர்ஸ்ன்னு தானே இருக்குது, அதனால நம்ம டிவைடட் பை 60 போட வேண்டாம். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 63 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து என்னது, இது வந்து ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸு. ஓகேவா? இப்போ மைனஸ் ஹவர்ஸ் ஒர்க்டு அப்படின்னு போடணும். இப்போ நீங்கள் தனியாக ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் யூனிட்னு ஹெட்டிங் போட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹவர்ஸ் ஒர்க்கை மைனஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஒரேடியாக போடுறேன். ஓகேவா? அதனால தான் இப்படி வருது. 60 ஹார்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ ஹவர்ஸ் ஒர்க்குடு வந்து எவ்வளோ, 45 ஹார்ஸு, இது 50 ஹார்ஸு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா போனஸ் ஹார்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து 15 வருமா, 60 - 45, 63 - 50 வந்து 13. இது புரியுதா? போனஸ் ஹார்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை வந்து எடுக்கணும். ஸோ அது யூஸ்வலாக கிராஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் ஹவர்ஸில் இருந்து கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்கோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு போனஸ் ஹார்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ போனஸ் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏல வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் போனஸ் ஹார்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் போனஸ் ஏர்ன்டுன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ போனஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. Bonus is paid at 2/3 of the basic wage rate for gross time worked and gross output produced without deduction for rejected output. அவ்வளோதான். போனஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு போனஸ் ஹவர்ஸுங்க. போனஸ் ஹவர்ஸ் இன்டூ பேசிக் ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, பேசிக் ரேட்டில் 2/3 ஆஃப் த பேசிக் வேஜ் ரேட்டா, அதனால் இன்டூ பேசிக் வேஜ் ரேட். புக்கில் இந்த ஃபார்முலாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அது வந்து டேரெக்டாக அவங்க அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டிருப்பாங்க, காலமாக போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, அதனால தான் நான் இப்படி பேஜ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இப்படி எழுதிட்டுருக்கேன். புக்கில் வந்து இப்படி போட்டு இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இங்கே என்னான்னு போட்டு இப்படி எழுதியிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியுதான்னு தெரில, நான் ஃபார்முலாவாக அதுக்காக தான் இப்படி போட்டு காமிக்கிறேன். ஸோ இது புரியுது தானே, புக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம போடுறோம், எப்படி போடணும் அப்படிங்கிறத புக்கில் சொல்லியிருந்தாங்க. இது என்ன போகவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில.
ஓகே, போனஸ் ஹவர்ஸ் இன்ட்டு பேசிக் வேஜ் ரேட் இன்ட்டு 2/3 அப்படி போடணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நான் அப்படி போடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்க்கு போனஸ் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ? 15 ஹவர்ஸ். 15 இன்ட்டு பேசிக் வேஜ் ரேட் வந்து எவ்வளோ? பேசிக் வேஜ் ரேட் வந்து எக்ஸ்க்கு 5, ஒய்க்கு 6. ஸோ எக்ஸ்க்கு எவ்வளோ? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2/3. 3 5s are 15, 5 5s are 25, 25 2s are 50. கேல்குலேட்டரில் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அடிச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. இஸ் ஈக்குவல் டு ₹50. அதே மாதிரி ஒய் எத்தனை போனஸ் ஹார்ஸ் அவருக்கு வந்தது? 13. அவரோட பேசிக் வேஜ் ரேட் வந்து 6, புக்கில் இப்போ தான் நம்ம பார்த்தோம், இன்ட்டு 2/3 இஸ் ஈக்குவல் டு ₹52. அவ்வளோதான் ஏ சப்டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சப்டிவிஷன். டோட்டல் வேஜஸ் ஏர்ன்ட் இன்க்ளூடிங் பேசிக் வேஜஸ், ஓவர் டைம் ப்ரீமியம் அண்ட் போனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் வேஜில் 3 காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வேஜ் ரேட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு போனஸ் தான் நம்ம போனதிலே கண்டுபிடிச்சிட்டோம், அதை போட்டுக்கலாம். ஓவர் டைம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம வந்து டோட்டல் வேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வேஜ் இஸ் ஈக்குவல் டு பேசிக் வேஜ் ப்ளஸ் புக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே காப்பி அடிக்கிறேன். ஓகேவா? நான் அந்த ஃபார்முலாலாம் ஒன்றுமே கிடையாது, இங்கே இருக்குது பாருங்கள். இன்க்ளூடிங் பேசிக் வேஜ், ஓவர் டைம் ப்ரீமியம் அண்ட் போனஸ்னு இருக்குல்ல, அது அப்படியே எழுதுகிறேன். பேசிக் வேஜஸ் ப்ளஸ் ஓவர் டைம் ப்ரீமியம் ப்ளஸ் போனஸ் அப்படின்ட்டு எழுதுகிறேன். ஓகேவா? ப்ளஸ் போனஸ். இப்போ போனஸ் வந்து நம்ம போன இதில் போட்டோம், அதை பார்த்து காப்பி அடிச்சிடலாம். இப்போ பேசிக் வேஜஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஓவர் டைம் ப்ரீமியமும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக் வேஜஸ் வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி போடுவோமோ அதுதான். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பேசிக் வேஜ் ரேட் பர் ஹவர் வந்து 5, இவங்களுக்கு 6. அப்போ ஆக்சுவல் எவ்வளோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கணும். ஹவர்ஸ் ஒர்க்குடுங்கிறது பீஸ் ரேட்டுக்கு போடுறதுக்கு தானே போடுவோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் வேஜ் ரேட் பர் ஹவர் வந்து 5, ஆனால் மொத்தமாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 42. ஸோ 42 × 5, இவங்களுக்கு 42 × 6, அவ்வளோதான் போடணும். ஸோ இந்த 45ஐயும் 50ஐயும் எதுக்கு எடுக்கிறோன்னா, ஓவர் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கும் போனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எடுக்கணும். பேசிக் வேஜ் ரேட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான், அதுக்கு தான் பேசிக் வேஜ் ரேட் வந்து போடணும். ஸோ நார்மலாக இப்படி தானே இருக்கும். 8 மணி நேரம் நீங்கள் டெய்லி வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 மாதம் சம்பளம் தருவோம். அதை விட அதிகமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படிங்கிறத எடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் 9 மணி நேரம் வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசிக் வேஜ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 20,000 வந்து எடுக்கும் போது அந்த 8 மணி நேரம் கணக்கு தானே எடுப்போம். ஓவர் டைம் கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் பார்த்துருக்காங்கங்கிறத எடுப்போம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த 42 மணி நேரம் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த 42 மணி நேரத்தை தான் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ பேசிக் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்கு வந்து எவ்வளோ நான் 42 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5 ரூபான்னு கொடுத்துருந்தாங்கல்ல, இஸ் ஈக்குவல் டு ₹210. ஒய்க்கு வந்து 42 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ? ₹6. 42 × 6 வந்து ₹252. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பேசிக் வேஜ் கண்டுபிடிச்சாச்சு, போனஸ் தெரியும், ஓவர் டைம் ப்ரீமியம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவர் டைம் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு ஓவர் டைம் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஓவர் டைம் ப்ரீமியம்னா ஒன்றும் இல்லை, ஓவர் டைமுக்கு எவ்வளோ வேஜ் பே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓவர் டைம் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவர் டைம் இஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸ் ஒர்க்குன்னு இருக்குல்ல, அவங்க வந்து கொஸ்டினில் கடைசி காலமில் கொடுத்துருந்தாங்களே, அது மைனஸ் ஹவர்ஸ் ஃபிக்ஸ்டுங்கிறது தான் அந்த 42ங்கிறது. ஹவர்ஸ் ஒர்க்குடு மைனஸ் ஹவர்ஸ் ஃபிக்ஸ்டு. எக்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு? எக்ஸ் வந்து 45, ஒய் வந்து 50, ஆனால் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 42. ஸோ 45 மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 3 ஹவர்ஸ் ஓவர் டைம். ஒய்க்கு 50 வந்ததா? 15 கொடுத்துருந்தாங்களே புக்கில். ஸோ 50 மைனஸ் 42, 8 மணி நேரம். ஓகேவா? இதுதான் வந்து ஓவர் டைம் ஹவர்ஸு. நெக்ஸ்ட்டு ஓவர் டைம் வேஜ் வந்து எப்படி அப்படிங்கிறத போடணும். ஸோ ஓவர் டைம் ப்ரீமியம்ங்கிறது சொல்லலாம். ஸோ ஓவர் டைம் வேஜ்னாலும் ஓவர் டைம் ப்ரீமியம்னாலும் ஒன்று தான். ஸோ ஓவர் டைம் ப்ரீமியம் வந்து போடணும். அதுக்கு புக்கில் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்களே கொஸ்டினில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஓவர் டைம் வந்து ரேட் ஆஃப் ஓவர் டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 hours இஸ் பெய்ட் அட் டைம் ப்ளஸ் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஓவர் டைமையும் இந்த பேசிக் வேஜ் ரேட் இருக்குல்ல, அதையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்ததை போட்டோம். ஸோ நார்மலாக ஓவர் டைம் எவ்வளோங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ நான் ஓவர் டைம் வந்து 3 hours எக்ஸ்க்கு. ஸோ எக்ஸ்க்கு வந்து 3 hours ஈக்குவல் டு வேணாம், இப்படி கோலன் போட்டுக்கலாம். எக்ஸ்க்கு
3 ஹவர்ஸ் இன்ட்டு பேசிக் வேஜ் ரேட் எவ்வளோ 5 இன்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ஓவர் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு பெய்ட் அட் டைம் ப்ளஸ் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்குள்ளே தானே வருது. ஸோ இவங்க வந்து 3 ஹவர்ஸ் தான் ஓவர் டைம் பார்த்துருக்காங்க. அப்போனா ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. அப்போ டைம் ப்ளஸ் 1/3 அப்போ 1 + 1/3 அப்படின்னு போடணும். புரியுதா இது எப்படி வருது அப்படின்ட்டு? டைம் ப்ளஸ் 1/3 அதனால் 1 + 1/3 அப்படின்னு போடுறோம். ஸோ இது எப்படி போடணுன்னா 3 × 5 இன்ட்டு இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? இங்கே கீழேயும் இது போட தெரியும்ல உங்களுக்கு. 1 + 1/3 இருக்குன்னா நம்மளுக்கு டினாமினேட்டரில் 3 வரணும். அதனால் இங்கே இன்ட்டு 3 பண்ணுவோம், இங்கே கீழேயும் இன்ட்டு 3 பண்ணுவோம். ஸோ 3 + 1/3 போட்டு 4/3 வரும். இது புரியுதா? அந்த 4/3 எப்படி வருதுங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா டைம் ப்ளஸ் 1/3 ஸோ டைமை 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1/3 அப்போ 4/3. ஓகே 3 3 கேன்சல் ஆயிரும். 5 4 = 20. ஸோ ஓவர் டைம் வேஜ் வந்து எக்ஸ்க்கு 20. இப்போ ஒய்க்கு வந்து 2 கேட்டகரி வரும். ஒய் வந்து எவ்வளோ ஓவர் டைம் பார்த்துருக்காங்க 8 மணி நேரம். ஒய்யோட பேசிக் வேஜ் ரேட் வந்து எவ்வளோ 6. ஓகே இப்போ இப்படி போடக்கூடாது. ஏன்னா இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2ஆக கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஓவர் டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 hours இஸ் பெய்ட் அட் டைம் ப்ளஸ் 1/3 அதுதான் நம்ம எக்ஸ்க்கு போட்டோம். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 4 hours இஸ் பெய்ட் அட் டைம் ப்ளஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்னா இப்போ ஒய் வந்து மொத்தமாக எவ்வளோ ஓவர் டைம் பார்த்துருக்காரு 8 மணி நேரம் பார்த்துருக்காரா. அதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 4 hours நெக்ஸ்ட்டு 4 hours அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா அவங்க ஓவர் டைம் வந்து எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 4 hours நெக்ஸ்ட்டு 4 hours பார்க்கணும். ஓகே ஃபஸ்ட்டு 4 hour நெக்ஸ்ட்டு 4 hour. ஃபஸ்ட்டு 4 hourனா டைம் ப்ளஸ் 1/3 நெக்ஸ்ட்டு 4 hourனா டைம் ப்ளஸ் 1/2. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 hour தான் எக்ஸ் வருவார். ஏன்னா எக்ஸ் வந்து மொத்தமே ஓவர் டைம் 3 hours தான். அதனால் அவர் இந்த கேட்டகரியில் வருவார். அதனால நம்ம டேரெக்டாக டைம் ப்ளஸ் 1/3 போட்டோம். இப்போ ஒய் வந்து 2 கேட்டகரியிலையுமே வருவார்ல. ஏன்னா அவர் 8 hours ஓவர் டைம். அதனால் இந்த 8 × 6ன்னு போடக்கூடாது. 6 வந்து என்னது பேசிக் வேஜ் ரேட்டு. 8 × 6ன்னு போடக்கூடாது. இவங்களுக்கு வந்து 2 கேட்டகரியில் வரதுனால 4 நாளாக பிரிக்கிறோம். புரியுதா? ஸோ 4 × 6. ஸோ ஃபஸ்ட்டு 4 hours வந்து என்னது டைம் ப்ளஸ் 1/3 அப்போனா 1 + 1/3. ஓகே இப்போ பாக்கி இருக்கிற இதை வந்து இப்படி ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். ப்ளஸ் பாக்கி இருக்கிற 4 hours இருக்குல்ல அந்த 4 hours இன்ட்டு பேசிக் வேஜ் ரேட் இன்ட்டு டைம் ப்ளஸ் 1/2 அப்போனா இன்ட்டு 1 + 1/2 அப்படின்னு போடணும். புரியுதா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் இருக்கிற ட்விஸ்ட்டு. மற்றபடி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்று வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறது, மினிட்ஸை வந்து ஹவர்ஸாக மாற்றணும் அது. இன்னொன்று இது மட்டும் போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். ஸோ 4 × 6 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோன்னா 4/3 வரும். அதே மாதிரி 4 × 6 இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா 2 + 1/2ன்னு வருமா. அப்போ 3/2ன்னு வரும். கரெக்டாக 2 இங்கே வந்து இன்ட்டு 2ன்னு போடுவோம். அப்போ 2/2ன்னு வரும். 2 + 1 வந்து 3. ஸோ 3/2ன்னு வரும். புரியுதா? எல்சிஎம் எடுக்கிறேன் அவ்வளோதான். 3/2 இதை கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். இந்த டைம் ப்ளஸ் 1/3 டைம் ப்ளஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 + 1/3 1 + 1/2ன்னு போடணும். இப்போ வந்து 2 கேட்டகரியில் வராரு. ஒய் வந்து 8 மணி நேரங்கிறதுனால ஃபஸ்ட்டு 4 hours நெக்ஸ்ட்டு 4 hours வரணுங்கிறனால 8 × 6ன்னு போடாமல் தனித்தனியாக 4 × 6க்கு ஒரு வேஜ் ரேட் அமௌண்ட்டும் 8 × 6க்கு ஒரு வேஜ் ரேட் அமௌண்ட்டும் அப்படின்ட்டு போட்டு காமிக்கணும். அவ்வளோதான். ஸோ 4 × 6 × 4/3 போட்டோன்னா 3 2s are 6 4 2s are 8 8 4s are 32 plus 4 × 6 × 3/2 2 3s are 6 3 4s are 12 12 3s are 36 32 + 36ன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 68. கேல்குலேட்டர் இல்லாமல் வாயிலே போட்டுட்ருக்கேன், அதனால தான் இப்படி ஆகுது. ஓகே இப்போ வந்து இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் வேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ டோட்டல் வேஜஸ் எக்ஸ்க்கு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும். பேசிக் வந்து எவ்வளோ? பேசிக் வந்து 210. ஓவர் டைம் வந்து எவ்வளோ? ஓவர் டைம் வந்து 20 எக்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ 210 + 20 ப்ளஸ் போனஸ் வந்து நம்ம போன ஏழையே போட்டோம்ல 50 + 50 210 + 20 + 50 அப்போனா 280. அதே மாதிரி ஒய்க்கு வந்து பேசிக் வந்து எவ்வளோ? பேசிக் வந்து 252 போனஸ் வந்து 68 சாரி ஓவர் டைம் வந்து 68 போனஸ் வந்து 52. ஸோ 252 வந்து என்னது? 252 வந்து பேசிக் ப்ளஸ் ஓவர் டைம் வந்து 68 போனஸ் வந்து 52. இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா 372. அவ்வளோதான். பி
நெக்ஸ்ட்டு சி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைரக்ட் வேஜஸ் காஸ்ட் பர் 100 சேலபிள் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சேலபிள் யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்ம வந்து கண்டுபிடிச்சது டோட்டல் வேஜ் இருக்குல்ல, இதுதான் டைரக்ட் வேஜ் காஸ்ட். இது வந்து என்னென்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ்க்கு. அதை இப்போ என்ன பண்ணணும்னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சேலபிள் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ 3600ல் 540 ரிஜெக்டடாக, அப்போ மீதி இருக்குல்ல அதுதான் வந்து சேலபிள் யூனிட்ஸ். ஸோ சேலபிள் units is equal to units produced minus units rejected. Units rejected xக்கு 3600 ஒரேடியாக பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, 3600 540, 4200 420, 3600 minus 540 3060 வரும். 3060 யூனிட்ஸ். அதே மாதிரி ஒய்க்கு வந்து 4200 minus 420 போட்டோன்னா 3780 யூனிட்ஸ். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து பேசிக் வேஜ் ரேட் ஃபார் என்னமோ கேட்டிருக்காங்களே இங்கே டைரக்ட் வேஜ் காஸ்ட் பர் 100 சேலபிள் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே வந்து ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கலாம், டைரக்ட் வேஜ் cost per 100 saleable units. எக்ஸுக்கு டைரக்ட் வேஜ் காஸ்ட் எவ்வளோ, இதுதான் 280. இப்போ இந்த 280 இருக்குல்ல அது வந்து மொத்தம் யூனிட்ஸ்க்கு 3060 யூனிட்ஸ்க்கு 3060 யூனிட்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவை 100 யூனிட்ஸ்க்கு. அப்போ இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 9.15 வரும். இது நான் வந்து புக்கில் இருக்கிறது தான் சொல்கிறேன், இதை கேல்குலேட்டர்லாம் நீங்கள் போட்டு பார்த்து கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ ஒய்க்கு வந்து 372. இந்த 372 இருக்குல்ல அது எத்தனை யூனிட்ஸ்க்கு, அது வந்து 3780 யூனிட்ஸ்க்கு, 3780 யூனிட்ஸ்க்கு. நம்ம எவ்வளோக்கு வேணும், 100க்கு வேணும், இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 9.84 வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் சி சப்டிவிஷன், அவ்வளோதான் இந்த சம்மும். ஸோ இந்த சம்மில் இருக்கிற ஒரே ட்விஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கிறது. ஓகே, நிறைய பேர் இதுதான் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது இன்னொன்று வந்து இந்த ஓவர் டைம் ப்ரீமியம் டைம் ப்ளஸ் 1/3 டைம் ப்ளஸ் 1/2 அப்படின்றதுனா 1 + 1/3 1 + 1/2ன்னு போடணும், அவ்வளோதான். ஓகேவா. Illustration 37. From the following particulars, work out the earnings for the week of a worker under straight piece rate, differential piece rate, Halsey premium system, Rowan system. ஓகே, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் வீக் வந்து 48. அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 48 ஹார்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேஜஸ் பர் ஹவர் வந்து 3.75. ஸோ நம்பர் ஆஃப் ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 3.75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நார்மல் டைம் பர் பீஸ் வந்து 24 மினிட்ஸ், நார்மல் அவுட்புட் பர் வீக் வந்து 120 பீசஸ். ஸோ ஒரு பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 24 நிமிஷம் ஆகும். ஒரு வாரத்தில் 120 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவல் எவ்வளோனா 150. இப்போ இந்த நார்மல்ங்கிறது ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம். ஓகேவா. ஆக்சுவல் வந்து எவ்வளோனா 150 பீஸ். ஓகே, டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் வந்து 80% of the piece rate when output is below standard and 120% when output is above standard அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் above standard தானே இருக்குது. நார்மல் வந்து 120 and ஆக்சுவல் 150. ஸோ அந்த 80%ங்கிறத நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 120% தான் நம்ம போடணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட் straight piece rate. ஸோ ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட்டில் அவ்வளோதான். டேரெக்டாக எவ்வளோ பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்டு ஒரு பீஸ்க்கு எத்தனை ரூபா அப்படிங்கிறத மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட்டில் கிடச்சிரும். இப்போ பீஸ் ரேட் எவ்வளோங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் பீஸ் ரேட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா. ஸோ பீஸ் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ 48 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 3.75. ஸோ அதை மல்டிபிள் பண்ணோன்னா மொத்த வேஜ் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் பர் வீக் ஒரு வாரத்தில் 48 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 3.75. அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா டோட்டல் வேஜ் வந்து எவ்வளோன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டல் வேஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீசஸ் ப்ரொடியூஸ்ட், அதான் ஸ்டாண்டர்டு. இதை டிவைட் பண்ணால் நமக்கு பீஸ் ரேட் வந்து கிடச்சிரும். ஸோ பீஸ் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா டோட்டல் வேஜஸ் டிவைடட் பை நார்மல் அவுட்புட், டோட்டல் வேஜஸ் பர் வீக், நார்மல் அவுட்புட் பர் வீக்.
ஓகேவா, ரெண்டுமே வீக்கு. ஓகே, டோட்டல் வேஜஸ் பர் வீக் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், மொத்தமாக ஒரு வாரத்தில் எத்தனை மணி நேரம், 48 மணி நேரம். ஓகே, ஸோ 48 மணி நேரம் இன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம், 3.75. அப்படி பண்ணோன்னா நமக்கு டோட்டல் வேஜஸ் பர் வீக் வந்து கிடச்சிரும். டிவைடட் பை நார்மல் அவுட்புட் பர் வீக் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 120. இதை சால்வ் பண்ணிங்க கால்குலேட்டர்னா 1.5 அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் பீஸ் ரேட். இதை இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ பீஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 24 மினிட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் டைம் பர் பீஸ். ஸோ ஒரு பீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 24 மினிட் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3.75ங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு. கரெக்டாக. ஸோ 3.75 1 ஹவருக்கு 3.75. அப்போ 24 நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஹவருக்கு 3.75 எப்படி போடணுன்னா, இப்போ நம்ம ஈஸியாக போடுறதுக்கு 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3.75. 24 நிமிஷம் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இது மினிட்ஸில் இருக்குல்ல, இந்த மினிட்ஸை வந்து ஹவர்ஸாக மாற்றணும்ல, அதனால் டிவைடட் பை 16 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். புரியுதா இது? ஸோ 1 ஹவருக்கு 3.75, 24 மினிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 24 மினிட்ஸுங்கிறது எத்தனை மணி நேரங்கிறத போடணும். அதுக்காக 24 டிவைடட் பை 60 அப்படின்னு போடுறோம். இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை எப்படி போடலான்னா 24 into 3.75 divided by 60. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது புரியுது அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சாரி, இதுவும் இப்படி போட்டாலும் 1.5 தான் கிடைக்கும். ஸோ நான் எக்ஸாமில் போடும்போது ரெண்டுத்துமே போடணுமா, இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். ஸோ பீஸ் ரேட்டு இப்படியும் கண்டுபிடிக்கலாம், அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து போட்டால் போதும். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட்டில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் பீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன்ட்டு பீஸ் ரேட். பீஸ் ரேட்டு தான் இங்கே நம்ம 1.5ன்னு 2 மெத்தடில் கண்டுபிடிச்சோம். நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவல் அவுட்புட் இருக்குல்ல 150. ஸோ 150 1.5 into 150 போட்டோன்னா ருபீஸ் 225. ஸோ கீழே கமெண்ட்ஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் புரியுதா அப்படின்னு போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னா, ரொம்ப ஜூம் பண்ணி ஒன்றுமே புரியாத மாதிரி எழுதுறேன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் போடுங்க. நீங்கள் ஏதாவது போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட். ஸோ டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட்டுக்கு தான் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா 80% ஆஃப் பீஸ் ரேட்டு, அபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா 120% ஆஃப் பீஸ் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் அபோவ் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 120 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, ஆனால் இவங்க 150 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட் தான். இப்போ என்ன பண்ணணும்னா, அபோவ் ஸ்டாண்டர்டாக பிலோ ஸ்டாண்டர்டாங்கிறத போட்டால் போதும். நீங்கள் எஃபிஷியன்சின்னு போட்டு புக்கில் அப்படி போட்டிருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு 100ன்னு போட்டு எஃபிஷியன்சி வந்து வருது, அதனால இது வந்து அபோவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்கு போடணும், அதை பார்த்தாலே தெரியுது. ஸோ 120 அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, நம்ம இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது 150. அப்போனா அது அபோவ் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தாலே தெரியுது. எஃபிஷியன்சி ரேட்லாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ எப்படி போடலான்னா, ஆக்சுவல் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. புக்கில் கொடுத்துருக்கிறது தான் எழுதுகிறேன், வேறு எதுவும் புதுசாலாம் எழுதலை. ஓகே, ஸ்டாண்டர்டு யூனிட்ஸ் வந்து எவ்வளோ 120. தேர்ஃபோர் அபோவ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் அபோவ் ஸ்டாண்டர்ட் இப்படின்னு போட்டால் போதும். எஃபிஷியன்சி ரேட்லாம் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் பீஸ் ரேட் இருக்குல்ல 150 into 1.5, அது 1.5 into 150 into above ஸ்டாண்டர்டாக இருந்தால் 120%ன்னு கொடுத்துருக்காங்களா, 120% அட் ஆர் above ஸ்டாண்டர்ட், அதனால into 120% is equal to rupees 270. அவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன், பி சப்டிவிஷன். நெக்ஸ்ட் சி வந்து ஹால்சே ப்ரீமியம் சிஸ்டம். ஹால்சே ப்ரீமியம் ஞாபகம் இருக்குது, அந்த டைம் டேக்கன் டைம் அலோட்லாம் போடுவோம்ல, அதுதான் வந்து ஹால்சே ப்ரீமியம். ஸோ ஹால்சே ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 50%, இல்லை இன்னொரு 33 1/3%, 33 1/3 தானே வரும். ஸோ 33 1/3ங்கிறது ஹால்சே ஒயர் பிளான். இதில் ஹால்சே ப்ரீமியம் பிளான் தான் கொடுத்துருக்காங்க. ஹால்சே ப்ரீமியம் சிஸ்டம் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 50% தான் போடணும். ஹால்சே ப்ரீமியம் சிஸ்டம். ஹால்சே ப்ரீமியம் சிஸ்டமில் நம்ம ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஹால்சே ப்ரீமியம் சிஸ்டம். இந்த மாதிரி இந்த எல்லா போனஸ் சிஸ்டம்லேயும் மோஸ்ட்லி ஃபார்முலா ஒன்றா தானே வரும். நம்ம டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. ப்ரீமியம்னா இது ஹால்சே ப்ரீமியம்னா 50%. ஓகே, 50% ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. ஸோ இந்த 50%ங்கிறது மட்டும்தான் ரோவன் பிளானில், ஹால்சே பிளானில், ஹால்சே ஒயர் பிளானில் மாறும். மற்றபடி இந்த டைம் டேக்கன் அது எல்லாமே சேமாக தான் வரும். கரெக்டாக. ஸோ டைம் டேக்கன் வந்து எவ்வளோ, டைம் டேக்கன் வந்து
டைம் டேக்கன் எங்கே இருக்குது, டைம் டேக்கன் 48. ஓகே, ஐயோ டைம் டேக்கன் வந்து 48. டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ, ரேட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், வேஜஸ் பர் ஹவருங்கிறது 3.75. டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் 50% ஆஃப் டைம் சேவ்டு. ஸோ டைம் சேவ்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டைம் அலோடு எவ்வளோங்கிறது தெரியணும். அலோடு வந்து 24 மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு பீஸ்க்கு. அப்போ ஆக்சுவல் வந்து 150, அதுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஓகே நான் வந்து எழுதியே காமிச்சிடுறேன். ஓகேவா, ஸோ டைம் அலோடு, ஐயோ ஹைலைட்டராக வருதா, ஓகே டைம் அலோடை நம்ம கண்டுபிடிக்கணும், புக்கில் கொடுக்கல டைரெக்டாக. ஸோ டைம் அலோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 24 நிமிஷம் ஆகுது. ஓகே, நமக்கு வந்து 24 நிமிஷங்கிறத ஹவராக மாற்றணும். ஏன்னா நம்ம ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறத 48 ஹவர்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஹவர்ஸாக போடணும். ஸோ ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது, 24 நிமிஷம். 24 நிமிஷத்தை ஹவராக மாற்றணுங்கிறதுனால டிவைடட் பை 60 போடுறேன். ஓகேவா, இது வந்து ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 150 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால 150ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது வந்து 24 டிவைட் பை 60 போட்டிங்கன்னா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரங்கிறது தெரியும். ஆக்சுவலாக 150 யூனிட்ஸை அதனால் இன்ட்டு 150 போடுறோம். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 60 ஹவர்ஸுங்கிறது கிடைக்கும். இப்போ டைம் அலோடை வச்சு டைம் சேவ்டு வந்து போட்டுடலாம். ஸோ டைம் சேவ்டு இஸ் ஈக்குவல் டு டைம் அலோடு மைனஸ் டைம் டேக்கன். டைம் டேக்கன் தான் 48ன்னு அவங்களே புக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ 60 மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ ஏர்னிங்ஸ் போட்டுடலாமா, ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன்ட்டு ஹார்லி ரேட் ப்ளஸ் 50% ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ஹார்லி ரேட். ஹார்லி ரேட்டு தான் 3.75. ஸோ டைம் டேக்கன் வந்து எவ்வளோ, டைம் டேக்கன் 48 இன்ட்டு ஹார்லி ரேட் 3.75 ப்ளஸ் 50% ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ஹார்லி ரேட். இதை வந்து கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 202.5ன்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டி வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரோவன் பிளான். ஸோ ரோவன் பிளானுக்கும் அதே ஃபார்முலா கொஞ்சம் ஒன்று தானே மாறும், ஞாபகம் இருக்கா. டி வந்து ரோவன் பிளான் time taken into hourly rate plus NMO of time saved into hourly rate. hourly rate ன்னு போடணும், ரேட் நான் 6ன்னு போட்டால் போதும். 6 NMO of time saved into rate. NMO வந்து என்ன வரும், ஒரு ப்ரொப்போர்ஷன் வரும், டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுட் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா தான் புக்கில் கொஞ்சம் மாற்றி இங்கே டைம் சேவ்டு இங்கே கொடுத்துட்டு டைம் டேக்கன் இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். நான் என்னமோ புதுசாக ஃபார்முலாலாம் போடல. ஓகே, நான் ஏன் இப்படி போடுறேன்னா எல்லா ஃபார்முலாலையும் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டுன்னு வரும், இந்த என்னமோங்கிறது மட்டும் தான் மாறும். அதுக்காக அந்த என்னமோ ஆஃப் டைம் டேக்கன், என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஹால் சேவாக இருந்தால் 50%, ஹால் சேவ் ஒயராக இருந்தால் 33.1/3%, ரோவனாக இருந்தால் டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுட் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட் அப்படின்னு நான் ஃபார்முலா எழுதும் போது சொல்லுவேன். ஸோ டைம் டேக்கன் 48 இன்ட்டு ரேட் வந்து 3.75, டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் என்னமோ வந்து டைம் டேக்கன் பை டைம் அலோடு. டைம் டேக்கன் 48, டைம் அலோடு வந்து 60, டைம் சேவ்டு வந்து 12 இன்ட்டு ரேட்டு 3.75 இஸ் ஈக்குவல் டு 216 வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா, next illustration 38. 10 men work as a group. Okay, when the weekly production of the group exceeds standard 200 pieces per hour, each man in the group is paid a bonus for the excess production in addition to his wages at hourly rates. Okay, weekly production வந்து என்னன்னா ஸ்டாண்டர்டாக 200 பீசஸ் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 200 பீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் 10 மேன் இருக்காங்கள்ல, அந்த ஒரு மேனுக்கும் அவங்களோட ஹார்லி ரேட் இருக்கும்ல, இவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இவ்வளோ வேஜஸ் அப்படின்ட்டு, அந்த ரேட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போனஸ் வந்து கொடுப்பாங்க. த போனஸ் இஸ் கம்ப்யூட்டட் தஸ் அப்படின்ட்டு போனஸை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. The percentage of production in excess of the standard amount is found. என்னன்னா
இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்ல, ஆக்சுவலாக சில யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்ல, அது ஸ்டாண்டர்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 200 பீசஸ் பர் ஹவர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். ஆனால் ஆக்சுவல் வந்து 1 ஹவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அண்ட் 1/2 ஆஃப் திஸ் பர்சன்டேஜ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த மென்ஸ் ஷேர். அதில் பாதி தான் வந்து இந்த 10 பேர் இருக்காங்களோ அவங்கள விட ஷேரு அப்படின்னு சொல்லணும். இப்போ என்னென்னா 200 அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் எத்தனை மணி நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டாண்டர்டையும் வந்து ஆக்சுவல் ஹார்ஸ்க்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாண்டர்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிற பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈஸி தான். சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அப்புறம் ஈச் மேன் இந்த குரூப் இஸ் பெய்ட் ஆஸ் போனஸ் திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ வேஜ் ரேட் ஆஃப் 3.2 per hour. இப்போ வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம், அதில் 1/2 போடுவோம், அதில் 3.2 தான் வந்து அந்த போனஸாக கொடுக்க போகிறோம். ஓகே, there is no relationship between the individual man's workly hour rate and the bonus rate. இப்போ இந்த 10 மேனுக்கும் இந்த குரூப்புக்கு தான் வந்து இந்த ரேட் வந்து போடணும். இந்த ஒரு பர்சனுக்கும் தனித்தனியாக போட வேணாம், இந்த மொத்த குரூப்புக்கும் தான் இந்த ரேட்டில் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, அதுதான் there is no relationship between the individual workman's hourly rate and the bonus rate அப்படிங்கிறது. The following is the weekly records. ஒரு டேக்கும் இந்த வாரத்தில் ஒரு நாளுக்கும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி கொடுத்துட்டு ஹார்ஸ் ஒர்க்கோட ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மண்டே வந்து 90 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 22,100 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா நாளுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் வந்து 480 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,19,600 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு இருக்குது, 1 ஹார்க்கு இருக்குது. ஆனால் ஆக்சுவல் வந்து 480 ஹார்ஸ்க்கு இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டை 480 ஹார்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத மாற்றணும். ஓகே, ஆக்சுவலாக மாற்றக்கூடாது. ஆக்சுவலை வந்து 1,19,600 வந்து 480 ஹவர்ஸ்க்கு இருக்குது, அப்போனா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஸ்டாண்டர்டை தான் ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ எப்படி ஆக்சுவலை மாற்ற முடியும்? ஸோ ஸ்டாண்டர்டை ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுதான் போட போகிறோம். ஓகே, கொஸ்டினை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட் த ரேட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் போனஸ் ஃபார் த வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியில் வந்து கம்ப்யூட் த டோட்டல் பே ஆஃப் ஜோன்ஸ்னு ஒரு ஒர்க்கர் வந்து இருக்கார். அவர் வந்து 41/2 அப்படின்னா 41.5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 per hour பேசிக் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்மித்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 44/1/2 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து 2.5 rupees வந்து ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வேஜ் ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ, 1 ஹாருக்கு 200 பீஸா. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பர் ஹார், ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பர் ஹார் அதுதான் புக்கில் கொடுத்துருக்கிறது. எவ்வளோ, 200 பீஸ். கரெக்டாக 200 பீஸ் ஒரு 200 யூனிட்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் வந்து எவ்வளோ மணி நேரத்துக்கு, 480 மணி நேரத்துக்கு. ஸோ இது வந்து 1 மணி நேரத்துக்கு இருக்குது, ஆனால் ஆக்சுவல் வந்து 480 மணி நேரத்துக்கு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டை ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட்னா STANDARD, ப்ரொடக்ஷன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் எத்தனை மணி நேரம், 48 மணி நேரம். கரெக்டாக? 48 மணி நேரமா, 480 மணி நேரம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 480 × 200 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ 480 × 200 போட்டால் 96,000 வந்து வரும். ஸோ ஆக்சுவல் டைமில் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோனா 96,000 பீசஸ். இப்போ வந்து எக்ஸஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா நம்ம எக்ஸஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் நமக்கு வந்து எவ்வளோ போனஸ் கொடுக்குறதுங்கிறது தெரியும். ஸோ எக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்டையும் ஆக்சுவலையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஆக்சுவல் வந்து 1,19,600 இருக்குது. ஸோ 1,19,600 மைனஸ் ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ, 96,000. ஸோ இது ரெண்டுமே நம்ம 480 ஹார்ஸ்க்கு தான் எடுத்திருக்கோம். இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 23,600 பீசஸ் கிடைக்கும். அது பீசஸ்னு வேணாலும் போட்டுக்கோங்க, யூனிட்ஸ்னு வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ 23,600 யூனிட்ஸ் வந்து அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் is found and 1/2 of this percentage is considered as a men share. So first the percentage of production in excess of the standard amount அப்படின்னா என்ன? இப்போ ப்ரொடக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் அப்படின்னா இந்த எக்ஸஸ் வந்து எவ்வளோங்கிறது, எக்ஸஸ் வந்து 23,600 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கான பர்சன்டேஜை எடுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ்
ஆஃப் எக்ஸஸ் ஓவர் ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே போடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? the percentage of production in excess of the standard amount is found. ஸோ excess of the standard amountங்கிறது தான் நம்ம இங்கே போட்ட எக்ஸஸ்ங்கிறது. இது ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் percentage of production in excess of the standard amount. ஸோ percentage of excess over standard is equal to excess வந்து எவ்வளோ 23,600, ஸ்டாண்டர்ட் வந்து எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் வந்து 96,000 divided by 96,000 பர்சன்டேஜில் போடணுங்கிறதுனால இன்ட்டு 100 பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு 24.58% கிடைக்கும். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்டுங்கிறத போட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1/2 ஆஃப் திஸ் பர்சன்டேஜ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த மென்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மென்னோட ஷேர் வந்து எவ்வளோனா இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதில் பாதி தான் வந்து மென்ஸ் ஷேர். ஸோ மென்ஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 24.58 இருக்குல்ல, இதில் பாதி. ஸோ இன்ட்டு 1/2ன்னு போடலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 12.29% கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? Each man in the group is paid as a bonus this percentage of a wage rate of 3.2 per hour. புரியுதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியுதா? ஈச் மேன் இந்த குரூப் இஸ் பெய்ட் ஆஸ் போனஸ். ஓகே, இந்த குரூப்பில் 10 மேன் இருக்காங்களா, இந்த ஒரு மேனுக்கும் போனஸ் கொடுக்குறாங்க. ஓகே, திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ வேஜ் ரேட், திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ வேஜ் ரேட்னா இப்போ நம்ம போட்டோல அந்த பாதி போட்டோல 12.29, அது ஆஃப் ருபீஸ் 3.2 பர் ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3.2ல் இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது, அப்புறம் பர் ஹாருங்கிறதுனால ஒரு மணி நேரத்துக்கு இந்த அமௌண்ட் வரும். அப்போனா 480 போடணும். ஸோ எப்படி போடணுன்னா, ஓகே நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன். போனஸ் இஸ் ஈக்குவல் டு, புக்கில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம நம்பராக போடணும், அவ்வளோதான். என்னென்னா each man in the group is paid as bonus this percentage of a wage rate. This percentage of a wage rate na இதுதான் 12.29%. ஓகே, this percentage of a wage rateங்கிறத நம்ம நம்பராக மாற்றிட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப் ருபீஸ் 3.2, this percentage of wage rate ஆஃப் ருபீஸ் 3.2வா, அதனால இன்ட்டு 3.2. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளோ அப்படிங்கிறது. நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை மணி நேரம்? 480 மணி நேரம். அதனால் இன்ட்டு 480 அப்படின்னு போட போகிறோம். ஓகே, ஸோ புக்கில் இருக்கிறத நம்பராக போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஈச் மென் இஸ் பெய்டு திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ வேஜ் ரேட். திஸ் பர்சன்டேஜுங்கிறது 12.29% இன்ட்டு அந்த வேஜ் ரேட் வந்து ருபீஸ் 3.2, அதனால் இன்ட்டு 3.2 போடுறோம். பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு தான். அப்போ ஆனால் நம்ம மொத்த வீக்கு பார்க்கும்போது இந்த வாரத்தில் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா 480 மணி நேரம், அதனால இன்ட்டு 480 போடுறோம். ஸோ இது போட்டோன்னா 3.2 இன்ட்டு 480 இன்ட்டு 12.29% போட்டோன்னா ருபீஸ் 188.64 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து ஏ சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பி சப்டிவிஷன். பி சப்டிவிஷனில் ஜோனஸ் ஸ்மித் அப்படின்ட்டு 2 பேர் வந்து இருக்காங்க. அந்த 2 பேர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து போனஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டோட்டல் பே ஆஃப் ஜோன்ஸ் ஹூ ஒர்க்டு 41 ஹார்ஸ் அண்ட் வாஸ் பெய்டு ருபீஸ் 2 பர் ஹார் பேசிக். இப்போ என்னென்னா நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸஸ்லாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ இந்த 12.29 இருக்குல்ல, இந்த 12.29% இன்ட்டு 3.2 எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போனஸுங்கிறது. புரியுதா? இப்போ நீங்கள் வந்து இதை 2ஆக வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜ் ரேட் பர் ஹார் அப்படின்னு கொடுத்தனால நம்ம மொத்தமாக எவ்வளோங்கிறதுக்கு இன்ட்டு 480 போட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பர் ஹார் எவ்வளோங்கிறது தெரியணும். அதனால் நீங்கள் இந்த ஏ சப்டிவிஷன் எழுதும் போது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் அப்படியே டேரெக்டாக நான் ஏ சப்டிவிஷனை மட்டும் போட்டதுனால அந்த மாதிரி நான் போடல. ஸோ 3.2 இன்ட்டு 12.29% போட்டிங்கன்னா ருபீஸ் 0.393 கிடைக்கும். இதுதான் போனஸ் பர் ஹவர். இப்போ வந்து ஏ சப்டிவிஷனில் டோட்டல் போனஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி தனியாக காமிக்கணும்னா, நம்ம பி சப்டிவிஷன் போடுறதுக்கு இந்த 0.393ங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால தான் நான் அதை இப்போ வந்து தனியாக காமிக்கணும் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போடுறேன். ஸோ இப்போ போட்டோன்னா ருபீஸ் 188.64. ஸோ முன்னாடி நான் எப்படி போட்டேன்னா இந்த 3த்தையும் ஒரே ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணி போட்டேன். ஆனால் நம்ம பி சப்டிவிஷனில் தனியாக காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம இதிலே கால்குலேட் பண்ணதை காமிச்சு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் பே வந்து கண்டுபிடிக்கணும். யாருக்குன்னா ஜோன்ஸ்னு ஒருத்தருக்கும் ஸ்மித்துன்னு ஒருத்தருக்கும். ஸோ ஜோன்ஸுக்கு பேசிக் வேஜ் ரேட் வந்து எவ்வளோ,
அவர் வந்து எவ்வளோ 2 rupees per hour, அவர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருனா 41/2. 41/2னா 41.5 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ நார்மலாக போடுறது பேசிக் வந்து எவ்வளோனா, பேசிக் வேஜ் இஸ் ஈக்குவல் டு ₹2 per hour. அவர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாருனா 41.5. 41.5னு புக்கில் கொடுத்துருக்காங்க, அதுதான் 41.5 இஸ் ஈக்குவல் டு ₹83 அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து போனஸ். ஸோ போனஸ் வந்து எப்படி போடணுன்னா, போனஸ் வந்து நம்ம வந்து இங்கே போட்டிருந்தோம்ல, இது வந்து பர் ஹாருக்கு இவ்வளோ அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ அப்படிங்கிறது போட்டோம்ல, அதே தான். ஸோ 0.393 இன்ட்டு அவர் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு 41.5, அவ்வளோதான். ஸோ இது புரியுதா? நம்ம வந்து ஈச் மென் இந்த குரூப் இஸ் பெய்டு திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜ் ரேட் அது மாதிரி போட்டோம்ல, அதில் பாதி அப்படிங்கிறது 12.29. ஸோ 12.29ல் இன்ட்டு ₹3.2 பர் ஹவருக்கு, அதனால் ₹0.393 பர் ஹவர் கிடைக்குது. ஸோ நம்ம மொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்டு 418 போட்டு இங்கே போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க்கருக்கும் தனித்தனியாக போடுறதுக்காக அந்த ஒர்க்கர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறத அந்த 0.393 கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ போனஸ் வந்து இந்த ஒர்க் 0.393 இன்ட்டு இந்த ஒர்க்கர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணார் 41.5 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு ₹16.31 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் பே வந்து கிடச்சிரும். ஜோன்ஸுங்கிறவருக்கு டோட்டல் பே கிடச்சிரும். அதே மாதிரி ஸ்மித்துக்கு வந்து போடணும். ஸோ ஸ்மித்தோடைய பேசிக் வேஜ், ஸோ பேசிக் வேஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ புக்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ மணி நேரம் அவர் ஒர்க் பண்ணார், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, 2.5 பர் ஹவர். அவர் வந்து 44.5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2.5 இன்ட்டு 44.5 இஸ் ஈக்குவல் டு 111.25ன்னு கிடைக்கும். அப்புறம் போனஸ் வந்து அதே இந்த 0.393 இவர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணார், 0.393ங்கிறது பர் ஹாருக்கு. இவர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணார்னா 44.5 ஹார்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா 77.49 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 128.74 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஸோ இதில் வந்து சென்டென்ஸாக இருக்கிறது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸாக மாற்ற தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? Next illustration 39. A manufacturer introduces a new machinery into his factory with the results that production per worker is increased. ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அவரோட ஃபேக்ட்ரியில் புது மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணால அந்த ஒர்க்கரோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி அவங்க கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? The workers are paid by results and it is agreed for every 2% increase in average individual output and increase of 1% on the rate of wages will be paid. அப்படின்னா என்னென்னா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தான் பே பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து இருக்க போகுது. நீங்கள் வந்து சும்மா ஆஃபீஸ்க்கு வந்து சும்மா உட்காந்துருந்தால் பேமெண்ட் பண்ண மாட்டோம். உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பேமெண்ட் வந்து இருக்குது. என்ன அக்ரி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய அவுட்புட் 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய வேஜஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது புரியுதா? ஸோ உங்களுடைய அவுட்புட் வந்து 2 மடங்கு அதிகமாச்சுன்னா உங்கள் வேஜஸ் வந்து 1 மடங்கு தான் அதிகமாகும். ஸோ 100 நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட வேஜஸ் 50 தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. ஓகே. அட் த டைம் த மெஷினரி இஸ் இன்ஸ்டால்டு, த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபால்ஸ் 8.13%. அந்த மெஷினரி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, ஒரு புது மெஷினரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருந்தாங்களே, அந்த மெஷினை இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுதுன்னா 8.13% கம்மியாகுது. ஓகே. ஷோ த நியூ சேவிங்ஸ் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் which would be required to offset the loss expected from the turnover and bonus paid to workers. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம போனஸ் கொடுக்குறோம் கரெக்டாக. இந்த ப்ராடக்ட் இந்த மெஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஒர்க்கரோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி வேஜஸ் பே பண்ண போகிறோங்கிறதுனால போனஸ் கொடுக்க போகிறோம். ஆமாம். அது இல்லாமல் இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஃபால் ஆகுதுல்ல, இதனால் ஒரு லாஸ் வந்து இருக்கும்ல. இந்த லாஸையும் இந்த போனஸ் பே பண்ணுறதுனால வர லாஸையும் நம்ம மீட் பண்ணுறதுக்கு ஒரு சேவிங்ஸ் தேவை. அந்த சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நீங்கள் சேவிங்ஸ்லாம் கண்டுபிடிக்க வேணாம், அந்த லாஸை கண்டுபிடிச்சி இவ்வளோ தான் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 175 ஒர்க்கர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. செகண்ட் பீரியடில் 125 ஒர்க்கர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து 16,800 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியடில் இருக்குது. செகண்ட் பீரியடில் 14,000 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே. வேஜஸ் பெய்டு எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா,
மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இங்கே ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு? ஏன் அப்படின்னா முன்னாடி 175 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இப்போ 125 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அப்படி டேரெக்டாக 16,800 இப்போ வந்து 14,000 அப்படின்னா எவ்வளோ யூனிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது. பர் ஒர்க்கருக்கு எவ்வளோ யூனிட்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா சப்போஸ் இங்கேயும் 175 இங்கேயும் 175 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் ஆஃப் யூனிட்டை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க்கர் வந்து மாறுறாங்க கரெக்டாக. அதனால என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க்கர் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ எப்படி போடலான்னா ஸ்டெப் 1 அந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம புக்கில் அப்படிலாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் போடல. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பர் ஒர்க்கர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பீரியட் 1ல் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? பீரியட் 1ல் 16,800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒர்க்கர் வந்து இருக்காங்க? 175 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க்கர் எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 96 யூனிட்ஸ்னு வருமா? 96 யூனிட்ஸ் பர் ஒர்க்கர் அப்படின்னு வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பீரியட் 2ல் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 14,000 யூனிட்ஸ். எத்தனை ஒர்க்கர்னா 125. ஸோ 14,000 டிவைடட் பை 125 போட்டோன்னா ஒரு ஒர்க்கர் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கங்கிறது கிடைக்கும். ஸோ 112 யூனிட்ஸ். இப்போ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நம்ம அப்படியே மேலாப்பில் இப்படி பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டு தப்பாக போட்டுடணும். அந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே. ஸோ பர் ஒர்க்கருக்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோங்கிறது கிடைக்கும். இது வந்து பேஸ் வந்து சேமாக கிடையாது. இங்கே 175 இங்கே 125. அதனால நம்ம பர் ஒர்க்கருக்கு ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெஷினரி இன்ஸ்டால் பண்ணதுனால கொஸ்டினில் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி பர்சன்டேஜில் போடணும். இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி ஏன் பர்சன்டேஜில் போடணுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்ட் பை ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி 2% இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் இண்டிவிஜுவல் அவுட்புட் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 1%னு கொடுத்துருக்காங்க. அதனால 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் 1% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடணும். ஓகே. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா முன்னாடி 96 தான் இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? 112. ஸோ 112 மைனஸ் 96 டிவைடட் பை 96 வந்து 112 மாறி இருக்கு. ஸோ பேஸ் வந்து 96 தான் எடுக்கிறோம். ஸோ 112 மைனஸ் 96 டிவைடட் பை 96 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 16.67% அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 112 மைனஸ் 96 போட்டிங்கன்னா 16ன்னு வரும். ஸோ 16 டிவைடட் பை 96 இன்ட்டு 100 போட்டோன்னா 16.67% கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 வந்து என்னது? ப்ரொடக்ஷன் பர் ஒர்க்கர். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க an increase of 1% of the wages will be paid. ஸோ ஸ்டெப் 2 வந்து வேஜஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் 2 வந்து இப்படி ஸ்டெப்புன்னெலாம் நீங்கள் எக்ஸாமில் போட வேணாம். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஸ்டெப்னு போடுறேன். எக்ஸாமில் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேஜ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படிங்கிறது தானே இதுக்கு மீனிங்கு. ஸோ இங்கே வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ வேஜஸ் இன்க்ரீஸ் 1% when productivity increase by 2% அப்படின்னு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 16.67 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா வேஜஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம போடணும். ஸோ அது ஈஸி தான் இது. ஓகே. 1% வேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ 2% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 16.67% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது புரியுதா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். நீங்கள் எக்ஸாமில் இந்த டப்பாலாம் இப்படி இதெல்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ 16.67 டிவைடட் பை 2 போட்டோன்னா 8.33% வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டினில் இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு லைனை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதில் பாதி வந்து வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா?
இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம போனஸ் கொடுக்க போகிறோம். கரெக்டாக? இந்த போனஸ்னால நமக்கு ஒரு லாஸ் வருது. அந்த லாஸையும் செல்லிங் ப்ரைஸ் கம்மியானதுனால ஒரு லாஸ் வருது, அந்த லாஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதானே பண்ண போகிறோம். ஸோ போனஸ்னால எவ்வளோ லாஸ் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, போன வருஷத்தில் பீரியட் 1, போன வருஷம் கிடையாது, பீரியட் 1 மெஷினரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேஜஸ் நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எவ்வளோ வேஜஸ் பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம கம்பேர் பண்ணோன்னா நமக்கு வந்து வேஜஸ் வந்து எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். வேஜ்னால எவ்வளோ லாஸ்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ பீரியட் 1 வேஜஸ் வந்து எவ்வளோ? பீரியட் 1 வேஜஸ் எவ்வளோனா ₹33,600. கரெக்டாக? ₹33,600. இப்போ பீரியட் 2 வேஜஸ், ஆனால் இந்த 33,600 இருந்ததுன்னா இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத போடணும். புரியுதா? இங்கே எவ்வளோங்கிறத அவங்க கொடுக்கல வேஜஸ் பெய்டு, ஏன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணணும். இந்த 33,600ங்கிறது 175 ஒர்க்கர்ஸ் இருந்தப்போ, அப்படின்னா 125 ஒர்க்கர்ஸ் இருந்தப்போ எவ்வளோ வேஜ் அப்படிங்கிறத போடணும். புரியுதா? ப்ரொபோர்ஷனேட்டாக போடுறோம். ஸோ பீரியட் 2 வேஜஸ் எப்படி போடணுன்னா, பீரியட் 1 வேஜஸ் இருக்குல்ல, அது எத்தனை ஒர்க்கர் இருந்தப்போ? 33,600ங்கிறது 175 ஒர்க்கர்ஸ் இருந்தப்போ. இப்போ எத்தனை ஒர்க்கர் இருக்காங்க? பீரியட் 2ல் 125 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 டிவைடட் பை 175 இன்ட்டு 125 போட்டோன்னா நமக்கு ₹24,000 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பீரியட் 2 வேஜஸ். இப்போ வேஜஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். வேஜ் இன்க்ரீஸ்னு போட்டோம்ல ஸ்டெப் 2ல் 8.33% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் இன் வேஜஸ் வந்து எவ்வளோனா, அந்த இன்க்ரீஸ் இன் வேஜஸ்ங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு லாஸுங்கிற மாதிரி. ஸோ இன்க்ரீஸ் இன் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 24,000 இன்ட்டு 8.33%. இப்போ நீங்கள் கால்குலேட்டரில் போடும்போது என்ன பண்ணணும்னா 24,000 இன்ட்டு 8.33333333ன்னு கால்குலேட்டரில் எவ்வளோ நம்பர் அதை டைப் பண்ண அலோவ் பண்ணுதோ அத்தனை தடவை 3333ன்னு டைப் பண்ணிட்டே இருங்க. ஸோ 24,000 இன்ட்டு 8.33 போட்டோன்னா 2,000 கிடைக்கும். ஸோ 2,000ங்கிறது தான் இன்க்ரீஸ் இன் வேஜஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இங்கே லாஸ்ட் லைன் படித்து பாருங்கள். savings in production cost which would be required to offset the loss expected from the turnover and bonus paid to workers. ஸோ போனஸ் பெய்ட்னால எவ்வளோ லாஸ் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த லைன், இந்த பர்சன்டேஜ்னு ஒரு லைன் இருக்குல்ல, எவ்ரி 2% இன்க்ரீஸ் blah blah blah, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத பர்சன்டேஜில் போடணும். அப்புறம் அதை வந்து பாதியாக பண்ணோம். ஏன்னா 1% வேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2% ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1% வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதனால டிவைடட் பை 2 போட்டு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, வேஜ்னால எவ்வளோ லாஸ் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். வேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதானே லாஸு. ஸோ பீரியட் 1ல் 33,600 பே பண்ணுறாங்க. அது வந்து 175 ஒர்க்கர்ஸ் இருந்தப்போ. இப்போ வந்து 125 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்னா 24,000. ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் வேஜஸ்னால் 8.33 இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்ட்டு 8.33 போட்டோன்னா ₹2,000. ஸோ ₹2,000ங்கிறது தான் இன்க்ரீஸ் இன் வேஜஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஐயோ, ஹைலைட்டரில் எழுதிட்டேனா? ஓகே. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டாச்சு. இப்போ ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸ் எக்ஸாம்பிள் எழுத வேணாம். இப்போ டிக்ரீஸ் இன் சேல்ஸ் ரெவென்யூ, அந்த ரெண்டும் தானே லாஸு. டிக்ரீஸ் இன் சேல்ஸ் ரெவென்யூவும் அதுதான் டேர்ன் ஓவர்னாலும் சேல்ஸ் ரெவென்யூனாலும் ஒன்று தான். ஸோ டிக்ரீஸ் இன் சேல்ஸ் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் இன் வேஜஸுங்கிறது தானே லாஸு. ஸோ டிக்ரீஸ் இன் சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளோ அப்படிங்கிறத போடணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுனா எவ்வளோ சேல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறத போடணும். ஸோ 75,600ங்கிறது 16,800 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் போது, இப்போ பீரியட் 2ல் 14,000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை சேல்ஸ் ரெவென்யூ இருக்குங்கிறத போடணும். புரியுதா இது? ஸோ டோட்டல் சேல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பண்ணோம்ல, இங்கே எதுவுமே இல்லை, அதனால் அப்படி ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கேயும் எதுவுமே இல்லை, அதான் ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 75,600. அது எத்தனை யூனிட்ஸ் விற்கும் போது 16,800 யூனிட்ஸ் விற்கும் போது. இப்போ 14,000 யூனிட்ஸ் விற்கும் போது எவ்வளோ சேல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவல் கிடையாது, எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் இன் பீரியட் 2 is equal to
75,600 அப்படிங்கிறது எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 16,800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போ நமக்கு 14,000க்கு வேணும். ஸோ டிவைடட் பை 16,800 இன்டூ 14,000 இஸ் ஈக்குவல் டு ₹63,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு லாஸ் வரப்போகுது. ஏன் லாஸ் வரப்போகுது? ப்ரைஸ் வந்து 8.1/3% கம்மியாயிடுச்சு. 8/1/3 அப்படின்னா 8 3s are 24, 24 + 1 25, 25 டிவைடட் பை 3 அப்படின்னு கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா 8.333333 போகும். அதுதான் வந்து 8/1/3%ங்கிறது. ஸோ நம்ம டேரெக்டாக 8.333333 போட்டுடலாம். ஓகேவா? ஸோ லாஸ் டியூ டு என்னது? ப்ரைஸ் கம்மியாகுது. டியூ டு ஃபால் இன் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 63,000 இன்டூ 8.33% இஸ் ஈக்குவல் டு நீங்கள் கேல்குலேட்டரில் 8.33333333ன்னு போட்டே இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு ₹5,250. இப்போ என்ன பண்ணணும்னா மொத்தமாக லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ ஸ்டெப்பு 4 டோட்டல் லாஸ். டோட்டல் லாஸ் இஸ் ஈக்குவல் டு வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுல, அதனால ஒரு லாஸ் வரும்ல. அது அல்லாமல் சேல்ஸ் வந்து ஃபால் ஆச்சுல, செல்லிங் ப்ரைஸ் ஃபால் ஆச்சுல, அதனால ஒரு லாஸ் வரும்ல. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். வேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால எவ்வளோ வருது? 2,000. சேல்ஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால எவ்வளோ வருது? 5,250 இஸ் ஈக்குவல் டு 2,000 + 5,250 இஸ் ஈக்குவல் டு ₹7,250. ஸோ 7,250 தான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ த நியூ சேவிங் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் விச் வுட் பி ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ணுறதுக்கு நியூ சேவிங் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளோ தேவைன்னு கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. ஸோ சேவிங்ஸ் இன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு ₹7,250. அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஸோ இந்த சம் ஈஸி தானே. ஸோ நீங்கள் வந்து இங்கே இங்கிலீஷாக இருக்கும், அதை நீங்கள் வந்து மேக்ஸாக மாற்றணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து சென்டென்ஸாக இருக்கிறத நீங்கள் நம்பர்ஸில் போட கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா சம்மே வந்து ஈஸி தான். ஓகேவா? Next illustration 40. A work measurement study was carried out in a firm for 10 hours and the following information was generated. Okay. Work measurement study na எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 10 மணி நேரம் அவங்க வந்து பார்க்குறாங்களாம். ஓகே, என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா யூனிட்ஸ் வந்து 350 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஐடில் டைம் வந்து 15%. ஐடில் டைம்னா தண்டமாக இருக்கிற நேரம், சும்மா ஃபோன் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுற நேரம், ஒர்க் பண்ணாமல் சும்மா இருக்கிறது, வெட்டியாக இருக்கிற நேரம், அது வந்து 15%. ஸோ மொத்தமாக 10 மணி நேரம் இருக்குல்ல, 10 மணி நேரத்தில் 15% வந்து நீங்கள் சும்மா இருக்கிற நேரம். ஓகேவா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் 120%. பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு உங்களோட பாஸ் ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட பாஸ் இருக்காங்களா, ஆடிட்டர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை மற்ற ஆர்டிகல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் 100% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு 200% கொடுக்குறாங்கன்னா மற்ற எம்ப்ளாயீஸை விட இங்கே 100 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 120%. அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் மற்ற எம்ப்ளாயீஸை விட 20% ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அவங்களோட பாஸ் வந்து உங்களுடைய ஒர்க்கை ரேட் பண்ணுறாங்க. அது 120% அப்படின்னா நார்மலாக மற்ற எம்ப்ளாயீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம 20% ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கிறது. நெக்ஸ்ட்டு அலவன்ஸ் டைம். அலவன்ஸ் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் டைமில் 10% அலவன்ஸ் டைம். ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து 10% அலவன்ஸ் டைம் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் நீங்கள் வந்து கூட குறைச்சா ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக 10% அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்களோட பாஸ் வந்து இவ்வளோ நேரத்தில் நீ போய் இந்த எக்ஸல் ஃபைலெல்லாம் டைப் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி இவ்வளோ நேரத்தில் இவன் எப்படியும் முடிக்க மாட்டான், அதனால் ஒரு அலவன்ஸ் மாதிரி நீ பரவாயில்ல ஒரு 10 நிமிஷம் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி 10% அலவன்ஸ் தராங்க.
ஓகேவா? ஸோ 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து அலவன்ஸ். இப்போ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 10 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 10 மணி நேரத்தில் இந்த 15% மைனஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து ரொம்ப சூப்பரான எம்ப்ளாயி 120%, மற்ற எம்ப்ளாயீஸை விட நம்ம 120% 20% அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். அதனால் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அலவன்ஸ் வந்து இருக்குல்ல, அலவன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 10 மணி நேரம் நம்ம வந்து எல்லாத்தையும் மினிட்ஸாக மாற்றிடலாமா? ஸோ 10 மணி நேரத்தில் 15% எவ்வளோனா நமக்கு பாயிண்ட்லலாம் வரும். பாயிண்டில் வந்ததுன்னா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் நம்ம எல்லாத்தையும் மினிட்ஸாக மாற்றிடலாம். ஸோ டோட்டல் டைம் அவைலபிள் இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் டைம் அவைலபிள் வந்து எவ்வளோ, 10 மணி நேரம் இஸ் ஈக்குவல் டு 10 மணி நேரம் இன்ட்டு நம்ம வந்து மினிட்ஸாக மாற்ற போகிறோம். அதனால இன்ட்டு 60. ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷம், அப்போ 10 மணி நேரத்தில் எத்தனை அப்படிங்கிறதுக்காக இன்ட்டு 60 போடுறோம். ஸோ 600 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஐடில் டைம் வந்து எவ்வளோனா, சும்மா இருக்கிற நேரம், தண்டமாக இருக்கிற நேரம், வெட்டியாக இருக்கிற நேரம் வந்து 15% எதில் இருக்கணும்னா, இந்த 600 இருக்குல்ல, 600 மினிட்ஸில் 15% நம்ம தண்டமாக இருக்க போகிறோம். ஸோ 600 × 15% வந்து 90 மினிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 90 மினிட்ஸ் நம்ம வெட்டியாக இருக்கும். அப்போனா ஆக்சுவல் டைம் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த டோட்டல் டைம் மைனஸ் ஐடில் டைம் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது. ஸோ ஆக்சுவல் டைம் ஒர்க்குன்னு போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 600 நிமிஷம், நம்ம 90 நிமிஷம் சும்மா இருக்கும். ஸோ 510 நிமிஷம் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் இருக்குல்ல, அதை வந்து போடணும். நான் யூஸ்வலாக எல்லா ஒர்க்கரும் 510 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம ரொம்ப சூப்பரான ஒர்க்கர், மற்ற ஒர்க்கரை விட நம்ம 20% சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அப்படின்னு போடுறோம் இஸ் ஈக்குவல் டு, யூஸ்வலாக எல்லா ஒர்க்கர்ஸும் எவ்வளோ நிமிஷம் எடுத்துப்பாங்க, 510 நிமிஷம் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம மற்ற ஒர்க்கரை விட வேறு லெவலான ஒர்க்கர், அதனால் நம்ம 20% ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ 510 + 20%. ஸோ கேல்குலேட்டரில் டேரெக்டாக 510 + 20%ன்னு போடுங்க இஸ் ஈக்குவல் டு 612 மினிட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி வேணாலும் போடலாம், டேரெக்டாக 510 + 20% போடலாம். இல்லைனா 510 × 1.2 அப்படின்னு போடலாம். இல்லைனா 510 × 120% அப்படின்னு போடலாம். ஸோ 510 + 20% போட்டால் டேரெக்டாக கிடச்சிடும் இஸ் ஈக்குவல் டு 612 மினிட்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போ அலவன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலவன்ஸ் இஸ் 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைமை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டைமில் எடுக்கணும், ஆனால் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் வந்து என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைம், அதில் அலவன்ஸ் தராங்க. நீ எப்படியும் ஸ்டாண்டர்ட் டைமில் நீ முடிக்க மாட்ட, உனக்கு வந்து தூக்கம் வரும், நீ வந்து ஏதாவது டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்ப, திடீர்னு ஃபோனில் மெசேஜ் வந்தால் பார்ப்ப, அதனால நான் உனக்கு 10 நிமிஷம் வந்து நீ அதிகமாக எடுத்துக்குவேங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம் போட்டுக்கலாம். இதை எப்படி போடணுன்னா, ஆக்சுவல் டைம் இருக்கும்ல, ஆக்சுவல் டைமை வந்து நீ எடுத்துக்கிற டைமை நான் வந்து உனக்கு ஒரு அலவன்ஸ் மாதிரி தரேன். ஸோ ஆக்சுவல் டைம் ப்ளஸ் அலவன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? இது புரியுதா இல்லை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா? ஸோ ஆக்சுவல் டைம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது இந்த உங்களுடைய பாஸ் வந்து, உங்களோட ஆடிட்டர் வந்து இவன் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குவான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க, நார்மலாக ஒரு ஒர்க்கர் எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அதை எடுத்துகிட்டு எப்படியும் கூட குறைச்சா ஆகலாம்ல. இவங்களுக்கு திடீர்னு யாராவது மெசேஜ் பண்ணலாம், இல்லை இவங்க பாத்ரூமுக்கு போகலாம், இல்லை வேறு ஏதாவது ஆகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துப்பாங்கல்ல, அதுக்காக ஒரு அலவன்ஸ் டைம் தராங்க. அந்த அலவன்ஸ் டைமை ஆட் தானே பண்ணுவோம். ஸோ ஆக்சுவல் டைம் ப்ளஸ் அலவன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு போடுறோம். புரியுதா? இது வரைக்கும் ஈஸியாக தானே இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும்னா, அலவன்ஸுங்கிறது எதுக்கும் இருக்கட்டும் எக்ஸ்ட்ராவாக நமக்கு போடுறது, அதனால ஆக்சுவல் டைம் ப்ளஸ் அலவன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டைம் போடுறோம். ஸோ ஆக்சுவல் டைம் தான் வந்து நமக்கு 612ன்னு கிடச்சிது. ஸோ 612 ப்ளஸ் அலவன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைமா. ஸோ ஸ்டாண்டர்ட் டைமை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை எஸ்ன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ 612 ப்ளஸ் 10%னால் நம்ம எப்படி போடலாம், 0.10ன்னு போடலாமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 612
இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும்ல, எக்ஸ் மைனஸ் 0.10x. ஸோ 612 இஸ் ஈக்குவல் இவ்வளோ பெரிய ஸ்டெப்லாம் போட வேணாம், டேரெக்டாக போட்டுடலாம். நான் ஏன் இதெல்லாம் போடுறேன்னா புக்கில் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ எப்படி வந்தது 0.9ஆல் எப்படி டிவைட் பண்ணுறோங்கிறது புரியாமல் இருக்கும்ல சில பேருக்கு, அதனால தான் நான் இந்த மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் எக்ஸு எஸ்ன்னுலாம் எதுவுமே அசியூம் பண்ணாமல் டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ 680 minutes அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டைம். புரியுதா? ஸோ புக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். புக்கில் வந்து இந்த சம். ஸோ நான் பேசுகிறது கேட்குதா, கிளியராக கேட்குதா? ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 1/9 போட்டிருக்காங்க. இந்த 1/9 எப்படி வந்தது? இங்கே பார்த்தா டிவைடட் பை 90% போட்டிருக்காங்க. 90% எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மொத்தமாக 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரத்தில் 15% ஐடில் டைம். 15%ன்னு போட்டால் அது வந்து பாயிண்டில் வரும், ஹவரில் போட்டோன்னா பாயிண்டில் வரும். ஸோ பாயிண்டில் வந்ததுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே மினிட்ஸில் மாற்றிக்கிறோம். ஸோ 10 மணி நேரங்கிறது 600 minutes. ஸோ 600 minutesல 15% ஸ்டாண்டர்ட் டைம், ஐடில் டைம் 15% ஐடில் டைம் அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் அவங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 510 minutes தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து மற்ற ஒர்க்கர் மாதிரி கிடையாது, நம்ம வேறு லெவல் ஒர்க்கர். நம்ம ஏன்னா 120% வந்து மற்ற ஒர்க்கரை விட நம்ம 20% ஸ்பீடாக பண்ண போகிறோம். அதனால் அந்த 20% ஆட் பண்ணுறோம். 612 minutes இதுதான் ஆக்சுவல் டைம். இப்போ என்ன பண்ணணும்னா 10% ஆஃப் அலவன்ஸ் வந்து நமக்கு தராங்க. அதனால் ஆக்சுவல் டைம் ப்ளஸ் அலவன்ஸுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த பாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா ஆக்சுவலாக எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க ஒரு ஒர்க்கருங்கிறது அவருக்கு தெரியும்ல, அதில் 10% அலவன்ஸ் போடுறாரு. ஸோ ஆக்சுவல் டைம் ப்ளஸ் 10% அலவன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டைம். ஆக்சுவல் டைம் 612, ஸ்டாண்டர்ட் டைமை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10% ஆஃப் எக்ஸ் தான் வந்து அலவன்ஸ். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம் 680 minutes கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா?